This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் போல தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களுக்கும் உயர்கல்விக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் இந்த ஆண்டிலிருந்து தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் கல்வியாண்டிலேயே மாதந்தோறும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இதற்கான நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிளஸ் 2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போற மாணவர்களுக்கான நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா தற்போது முதலமைச்சருடைய செயலாளர் முருகானந்தம் IAS பேசும்போது இந்த அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் இந்த கல்வியாண்டு, அதாவது ஜூன் மாதம் தொடங்கக்கூடியதிலிருந்து கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்கக்கூடிய பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஏற்கனவே பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. புதுமை பெண் என்ற பெயரில் அந்த 1000 ரூபாய் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 3 ஆண்டுகள் அவர்கள் படிக்கக்கூடிய காலம் வரலும் கொடுக்குறாங்க. டிகிரியோ டிப்ளமோவோ படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப தற்போது தொடங்கி வருது. சற்று முன்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருபன் IAS, அதே போல பள்ளிக்கல்வித்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் பலர் அதிகாரிகள் இதில் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. இது எதுக்குன்னா பிளஸ் 2 முடிச்சுட்டு அரசு பள்ளியில படிச்சுட்டு ஒரு வழிகாட்டி இல்லாம இருக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வியில அவங்களுக்கு ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி அமைப்பாக தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீம் இருந்துட்டு இருக்கு. இதுல பெரும்பாலான மாணவர்கள் பங்கேற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசும்போது அரசு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், நானும் ஒரு அரசு பள்ளி மாணவனாக தான் இருந்து படித்து இந்த அளவுக்கு IAS ஆகி இருப்பதாக அவர் சொல்லினார். தற்போது முருகானந்தம் IAS இந்த காலை உணவு திட்டத்தால பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய வருகை இந்த தொடக்க பள்ளியில அதிகரிச்சிருப்பதாகவும், பல்வேறு திட்டங்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்துல படிச்சவங்க பாத்தீங்கன்னா IAS IPS UPSC எக்ஸாம்ல நிறைய பேர் செலக்ட் ஆயிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.